டாக்டர் வந்துட்டு ஸ்ரீஜாக்கு சப்போர்ட்டிவா தான் சொல்லிடுறாங்க. அவங்க சொன்ன மாரி எல்லா விஷயமும் நடந்திருக்குது அப்படின்ற மாரி சொல்றாங்க. அத கேட்டவுடனே வந்துட்டு மொத்த பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஒரு பக்கம் டாக்டர் சாரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. டாக்டர் வந்து பொய் தான் சொல்லியிருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இங்க பானுமதி வந்துட்டு அவங்க குழந்தைய வீட்லேருந்து வச்சு மிரட்டி தான் வந்துட்டு சொல்ல வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்க சுபத்ரா அழுதுகிட்டே போய் கதவு சாத்திடுறாங்க. விஷால் போய் பேசலான்னு போனாலும் வந்துட்டு, "நீ பேசாத பேசாதன்னு" தடுத்து இது பண்ணி போயிடுறாங்க. அப்புறமா விஷால் அழுவத பார்த்துட்டு இசையும் ஃபீல் பண்ணுறாங்க. "அத்தை நான் சொல்கிறது கேளுங்கன்னு" சொல்கிறாங்க இசையும். ஆனாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்குறாங்க. என்ன நடந்தாலும் சரி என் பொண்ணு கல்யாணம் மட்டும் நல்லபடியாக நடக்கணுன்ற மாதிரி வர்ஷினியோட அம்மா நினச்சிட்ருக்காங்க. அவங்க அப்பா வந்துட்டு, "ஐயய்யோ! இப்படி பண்ணிட்டானே, இவன போய் நம்பிட்டோமேன்னு" சொல்லிட்டு விஷால திட்டிட்டு இருக்கிறாரு. அப்புறம் வந்துட்டு, "போதும் நிறுத்துங்க, சத்தமா பேசாதீங்க. அவன் அப்படி பண்ணிட்டான்றதுக்காக வர்ஷினி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்ல, அமைதியா இருங்கன்ற" மாரி சொல்லிடுறாங்க. "அம்மா போதும் நிறுத்துமா" அப்படின்ட்டு வர்ஷினி வந்து பேசுகிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இசைய பற்றி தப்பு தப்பா அவங்க அம்மா சொல்லிட்டுருப்பாங்க. அவளுக்கு வந்து கல்யாணம் ராசியே கிடையாது. அவளுக்கு கல்யாணமே நடக்காது. ஏற்கனவே ஒரு டைம் இப்படி தானே ஆச்சு. இது அதுன்னு சொல்லிட்டு இவளுக்கு இவ்வளோ தூரம் வந்ததே பெருசு அப்படின்ற மாரி பேச, இசை அதை கேட்டு அழுதுட்டு போயிடுறாங்கம்மா நிறுத்துமா, உண்மையிலே ராசி இல்லாதவன் நான் தான். ஏன் என்கேஜ்மெண்ட் தானே நடக்காம நின்னுச்சு முதல்ல. அக்கானால தானே இவ்வளோ தூரம் நடந்துச்சு அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. அப்புறம் இசையை போய் சமாதானப்படுத்தி பேசிட்டு வர்ஷினி வராங்க. அப்புறமா இசை வந்துட்டு விஷாலை வந்து ஜன்னல் வழியாக பார்த்துட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. இங்கே விஷாலுமே ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறாரு ஒரு பக்கம். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் எந்திரிக்கிறாங்க. சுபத்ராவை காணோம்னு தேடினோன்னு வந்துட்டு எங்கே போனாங்கன்னு தெரியல, என்ன ஆச்சுன்ட்டு எல்லாரும் யோசிக்கிறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் விஷால் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி ஒரே விஷாலை திட்டுறாங்க. விஷால் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு போகிறாரு. சரி போய் அம்மாவை தேடலான்னு சொல்லிட்டு இசைக்கிட்ட வந்து கேட்குறாங்க. இசைக்கும் தெரியலன்னொன்னே சரி தேடிட்டு வரலான்னு சொல்லிட்டு ராகவ் ஒரு பக்கம், விஷால் ஒரு பக்கம், இசை ஒரு பக்கம் வண்டியில் தேடி அலைஞ்சிட்ருக்குறாங்க. அவங்க தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, கோயிலில் எல்லா இடத்துலையும் போய் பார்த்துட்ருக்காங்க. ஃபைனலாக இசைக்கு வந்துட்டு ஒரு கோயிலுக்கு எப்போ வந்தாலும் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கும். அந்த இடத்துக்கு தான் நான் எப்பவுமே வருவேன்ற மாரி சொல்லியிருப்பாங்க சுபத்ரா. அந்த கோயிலுக்கு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு இசை அங்கே போகிறாங்க. அதோட எபிசோட் முடியுது.